கண்டக்ஷன், கன்வெக்ஷன், ரேடியேஷன். அடுத்த டாபிக் உள்ளார போயிட்டு இருக்கோம். மோட்ஸ் ஆஃப் ஹீட் டிரான்ஸ்ஃபர். இதுல நிறைய தூக்கிட்டாங்க. அதனால இதுல இருந்து நம்ம கத்துக்க போறது கண்டக்ஷன், கன்வெக்ஷன், ரேடியேஷன்னா என்னன்னு கத்துக்க போறோம். தெர்மல் கண்டக்டிவிட்டியை ரொம்ப டீட்டெயில்டா கத்துக்க போறோம். நல்லா கத்துக்கலாமா? கண்டக்ஷன். கண்டக்ஷன்னா பாருங்களேன். இப்போ ஒரு ராடை ஹீட் பண்றீங்க. ராடை ஹீட் பண்ணும் பொழுது இதுல இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ் எல்லாம் அப்படியே வரிசலா நிக்கும்னு வச்சுக்கோங்களேன். வரிசலா நிக்கும். இப்போ என்ன ஆகுதுன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்டிகல் ஹீட் ஆகும். தன்னோட எனர்ஜியை அடுத்த பார்ட்டிகல் கொடுத்துரும், அடுத்த பார்ட்டிகல் கொடுத்துரும், அடுத்த பார்ட்டிகல் கொடுத்துரும், அடுத்த பார்ட்டிகல் கொடுத்துரும். பார்ட்டிகல் நகராது. வித்தவுட் மூவிங் ஆஃப் ஆக்சுவல் பார்ட்டிகல். without moving of actual particle. without moving of actual particle. பட் எனர்ஜி மட்டும் டிரான்ஸ்ஃபர் ஆகும். எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் ஆகும், பார்ட்டிகல் நகராது. ஒரு பேச்சுக்கு இப்போ நீங்கள் ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் இப்படி இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 4 ஃப்ரெண்ட்ஸ் இப்படி இருக்கீங்கன்னா இவன் கையில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. அது என்ன பண்ணுறேன்னா பக்கத்து ஃப்ரெண்டு கொடுக்குற, அப்படியே அவன் பக்கத்து ஃப்ரெண்டு கொடுக்குறான், பக்கத்து ஃப்ரெண்டு கொடுக்குறான். அந்த பொருள் ஷிஃப்ட் ஆயிடுச்சு, ஆனால் நீங்கள் ஷிஃப்ட் ஆகலை. அப்போ கண்டக்ஷன் என்ன தெரியுமா? ஒரு ராட்ல ஹீட் பண்ணுறீங்க, அந்த ஹீட் உன் கைக்கு வருது. எல்லாமே சின்ன பிள்ளை நம்ம விளாண்ட விஷயம் தான். இந்த இடத்துல ஒரு ராடை பிடிச்சிக்கிட்டு இந்த இடத்துல ஹீட் பண்ணுறோம். அப்படியே ஹீட் உன் கைக்கு வந்துகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோயேன். அப்போ என்ன அர்த்தம் தெரியுமா அதுக்கு? பார்ட்டிகல் நகரில் எனர்ஜி மட்டும் டிரான்ஸ்ஃபர் ஆகுது. கண்டக்ஷன் எங்க சார் நடக்கும்? ஒன்லி சாலிட். ஒன்லி சாலிட். இந்த ப்ராசஸ் எப்படி இருக்கும்? இட்ஸ் வெரி ஸ்லோ ப்ராசஸ். அந்த மாதிரி கண்டக்ஷன் நடக்கணும்னா டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் இருக்கணும். டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் இருக்கணும்னா θ1 கிரேட்டரா இருந்தாதான் கண்டக்டிவிட்டி நடக்கும். தண்ணி எப்பவுமே மேட்ல இருந்து தான் பள்ளத்துக்கு போகும். தெரியும் உனக்கு. கரண்ட் எப்பவுமே ஹை வோல்டேஜ்ல இருந்து தான் லோ வோல்டேஜுக்கு போகும். தெரியும். வாட்டர் ஃப்ளோ பைப்ல ஹை ப்ரெஷர்ல இருந்து தான் லோ ப்ரெஷருக்கு போகும். இதுவும் தெரியும். அப்ப ஹீட் எங்க இருந்து எங்க போகும்? ஹை டெம்பரேச்சர்ல இருந்து லோ டெம்பரேச்சருக்கு போகும். ரைட்டா? இதுதான் கண்டக்ஷன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் இதை பற்றி டீட்டெயில்டாக பேச போகிறோம் வித் சம்மோட. அடுத்தது கன்வெக்ஷன் என்னன்னு சொல்லிட்டு வந்துடுறேன். கன்வெக்ஷன். கன்வெக்ஷன்னா இப்போ நம்ம வீட்டில் ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் எடுத்து தண்ணியை ஹீட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். தண்ணியை ஹீட் பண்ணுறீங்க. ஹீட் பண்ணும்போது இப்போ தான் ஹீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்க. நீ என்ன பண்ணுறேன்னா உங்களோட கைகளை என்ன சொல்கிறது, இங்கே அப்படியே உள்ள டிப் பண்ணி பார்க்குறீங்க. இப்போ நல்லா கொதிக்கிற தண்ணியில் விட்டு பார்த்துறாத. அப்புறம் எங்கள் ஃபிசிக்ஸ் வாத்தியார் தான் சொன்னான்னு சொல்லாத. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணி அடுப்பில் வச்சுருக்கீங்க. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய இந்த இடத்துல நீங்கள் ஹீட் ஃபீல் பண்ணுவீங்க. ஆனால் உள்ள இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சில்லுன்னு ஃபீல் பண்ணுவீங்க. என்ன சார் காரணம்? என்ன காரணம் தெரியுமா? இங்கே ஹீட் ஆகிற பார்ட்டிக்கல் எல்லாம் மேலே வந்துடுது. மேலே ஹீட் ஆகாமல் இருக்கிறது எல்லாம் கீழே போயிட்டு ஹீட் ஆகிட்டு மறுபடியும் வேலை வருது. இப்போ நான் சொல்லும் பொழுதே உனக்கு ஒரு வார்த்தை புரிஞ்சிருக்கும். சார் கன்வெக்ஷன்னா வித் மூவிங் ஆஃப் ஆக்சுவல் பார்ட்டிகலா சார்? வித் மூவிங் ஆஃப் ஆக்சுவல் பார்ட்டிகல்ஸ். வித் மூவிங் ஆஃப் ஆக்சுவல் பார்ட்டிகல். ஆக்சுவல் பார்ட்டிகளே எனர்ஜியோட சேர்ந்து பார்ட்டிகளே நகர்ந்தா கன்வெக்ஷன். அப்ப கன்வெக்ஷன் எங்க மட்டும் தெரியுமா நடக்கும்? லிக்விட்ஸ் அண்ட் கேசஸ்ல மட்டும்தான் கன்வெக்ஷன் பாசிபிள். அப்ப கண்டக்ஷன்னா வித்தவுட் மூவிங் ஆஃப் ஆக்சுவல் பார்ட்டிகல், கன்வெக்ஷன்னா வித் மூவிங் ஆஃப் ஆக்சுவல் பார்ட்டிகல். ரேடியேஷன் அப்படின்னா என்னங்க சார்? ரேடியேஷன்னா வித்தவுட் எனி மீடியம். மீடியமே எனக்கு வேண்டாம். வித்தவுட் மீடியம் எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் ஆகும். உனக்கு பார்த்தாலே தெரிஞ்சிடும் சூரியன் எங்க இருக்கு. ஸோ இப்போ வெய்ய நாளில் இப்போ வெளியில் போக முடியுதான்னு பாரு. ஸோ ரேடியேஷன் நடக்குது வித்தவுட் மீடியம். நிறைய மீம்ஸ் எல்லாம் இப்போ எப்படி இருக்குன்னா, இந்த ஒரு முதல்வன் படத்தில் அர்ஜுனும் அப்புறம் ரகுவரன் சார் செம்ம டைலாக் ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த படம் எனக்கு அப்படி பிடிக்கும். அவ்வளோ டைம் பார்த்துருக்கேன். அதில் பொய் சொல்லாத, நீ தான் எல்லாம் செஞ்சேன்னு ஃபைனலாக ஒரு சீன் வரும். அவங்க அம்மா அப்பாவை கொண்டுடுவார் அவர். ரகுவரன் பாம் வச்சு அர்ஜுனோட அம்மா அப்பா 2 பேரும் அந்த பாம் வெடிச்சு இறந்து போயிடுவாங்க. அந்த டைம்ல ஒரு சீன் வரும். அந்த போட்டோஸ் மீம் கிரியேட்டர்ஸ் என்ன பண்றதுன்னா அந்த மீமா போட்டு சூரியனை பார்த்து கேட்குறாங்க ரகுவரன் ஸ்டைலில், நீ ரொம்ப இத்தனை கோடி கிலோமீட்டர்ல இருக்க அப்படின்னு பொய் சொல்லாத, எங்க வீட்டு மொட்டை மாடியில தானே நீ இருக்க அப்படின்ற மாதிரி. அதை நான் சொல்லும்போது உங்களுக்கு சிரிப்பு வரல, அதுல படிச்சீங்கன்னா உங்களுக்கு தானே சிரிப்பு வரும். நான் சொல்றது கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலா இருக்கிற மாதிரி இருக்கு.
எதுக்காக இந்த கதை வருதுன்னா, வித்தவுட் மீடியம் ஹீட்டு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிராவல் ஆகும். அது ரேடியேஷன். ரைட்டா? இப்போ ஸ்பீட் ஆஃப் லைட் உங்க எல்லாருக்குமே தெரியும். 3 × 10⁸ மீட்டர்/செகண்ட். 8 நிமிஷத்துல பூமியை வந்து அடைஞ்சிரும். சூரியன்ல இருந்து ஒரு ஒளி கதிரானது இந்த ரே இருக்குல்ல 8 மினிட்ஸ்ல நம்ம வீட்டு சர்ஃபேஸ்ல வந்து உட்காந்துருக்கும் ஜாலியா. ரைட். இவ்வளோ நேரம் பேசினது கண்டக்ஷன், கன்வெக்ஷன், ரேடியேஷன். இல்லை நீங்க படிக்க போறது தெர்மல் கண்டக்டிவிட்டி மட்டும்தான். தெர்மல் கண்டக்டிவிட்டி மட்டும். ரைட்டா? பிரதீக்ஷாவம்மா, ரீதா, குட் ஈவினிங். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். குட் ஈவினிங் சார். ரைட் பை. இப்போ தெர்மல் கண்டக்டிவிட்டி வரப்போகிற அரை மணி நேரம் அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு கொஷினுக்காக நம்ம வேலை செய்ய போகிறோம். தெர்மல் கண்டக்டிவிட்டி அப்படி நல்லா கற்றுங்க. தெர்மல் கண்டக்டிவிட்டி எனக்கு தெரியும். இன்னைக்கு எப்படி 7 பேர் ஆப்சன்ட் பாருங்களேன். சரி பரவாயில்ல. வந்த நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்கன்றது இம்பார்ட்டன்ட். இதுக்காக கிளாஸ் எல்லாம் கேன்சல் பண்ணது தப்பு. நேற்று பண்ணவே கூடாதுன்னு தான் நினச்சேன். என்னையும் மீறி நடந்துருச்சு. தெர்மல் கண்டக்டிவிட்டி. தெர்மல் கண்டக்டிவிட்டி ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி ஒரு ராட் எடுத்துக்கிறீங்க. இந்த மாதிரி ஒரு ராட் எடுத்துக்கிறீங்க. இனிஷியலாக இந்த இடத்துல டெம்பரேச்சர் T1, இந்த இடத்துல டெம்பரேச்சர் T2. அதாவது T1 வந்து கிரேட்டராக இருக்கு T2வை விட. அப்பதான் கண்டக்ஷன் பாசிபிள்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். இங்க எனர்ஜி Q1, இங்க ஹீட் எனர்ஜி Q2. நான் என்ன பண்றேன்னா இங்க dx அளவுக்கு ஒரு ஸ்பேஸ் நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். dx அளவுக்கு ஒரு ஸ்பேஸ் கன்சிடர் பண்ணிக்கிறேன். இது எப்படி படிக்கணும்? dq/dt. dq/dt. முதல்ல இது எப்படி படிக்கணும்னு கத்துக்குங்க. அப்பதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். dq/dt அப்படின்னா ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் ஹீட். மேல இருக்கிறது ஹீட்டு, டினாமினேட்டர்ல டைம் இருந்தா ரேட். ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் ஹீட் dq/dt. சார் இதை இப்படி கூட சொல்லலாம் தானே? உங்க கொஷின் பேப்பர்ல ஹீட் கரண்ட்னு இருக்கும். இப்ப நம்ம வெறும் கரண்ட் எப்படி படிக்கிறோம்? ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் சார்ஜ்னு படிக்கிறோம். அப்ப ஹீட் கரண்ட் ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் ஹீட்னு படிக்கிறோம். உங்களுக்கு தெரியுமா ஒரு கண்டக்டர் நல்லா ஹீட்டை கண்டக்ட் பண்ணா நல்லா கரண்ட்டை கண்டக்ட் பண்ணும். பாருங்க, காப்பர், அலுமினியம், அயன், இது எல்லாமே குட் கண்டக்டர்ஸ் ஃபார் ஹீட் அண்ட் கரண்ட். அப்போ dq/dt இனிமேல் எங்க பார்த்தாலும் நீங்க ஹீட் கரண்ட்னு தான் சொல்லணும். I = dq/dt ஹீட் கரண்ட், இல்லைன்னா ஹெச்னு கூட யூஸ் பண்ணிக்கோங்க. ரைட்டா? ரைட் பை. இங்க கவனமா கவனிங்களேன். அப்ப dq/dt rate of flow of heat is directly proportional to area of the conductor. dq/dt is directly proportional to கவனமா கவனி dt/dx. என்ன சார் இது? T னா டெம்பரேச்சர். டெம்பரேச்சர் டிஸ்டன்ஸை பொறுத்து சேஞ்ச் ஆனா இதை கிரேடியன்ட்னு நீங்க படிக்கணும். டெம்பரேச்சர் கிரேடியன்ட் உங்களுக்கு தெரியும் தானே? எந்த ஒரு பிசிக்கல் குவான்டிட்டியும் டிஸ்டன்ஸை பொறுத்து சேஞ்ச் ஆனா கிரேடியன்ட்னு படிக்கணும். எந்த ஒரு பார்த்துட்டு ஒரே நிமிஷம். டெம்பரேச்சர் டிஸ்டன்ஸை பொறுத்து சேஞ்ச் ஆனா டெம்பரேச்சர் கிரேடியன்ட். அப்போ முதல்ல இதை எல்லாருமே படிச்சு காட்டுங்க. ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் ஹீட் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஏரியா. ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் ஹீட் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர் கிரேடியன்ட். கத்துக்கிட்டீங்களா? அடுத்தது எல்லாத்தையும் ஈக்குவேட் பண்ணி ஒரு ஃபார்முலா சொல்லுங்க சார். dq/dt proportional to a into dt/dx. ரைட் சைடில் ஒரு கான்ஸ்டன்ட் போடணும். அப்போ dq/dt தான் ஹீட் கரண்ட். ப்ரப்போர்ஷனல் டு ஈக்குவல் டு k a dt/dx. யார் இந்த k சார்? இந்த k தான் நம்ம டாபிக்கோட ஹீரோ. தெர்மல் கண்டக்டிவிட்டி. தெர்மல் கண்டக்டிவிட்டி. தெர்மல் கண்டக்டிவிட்டி கத்துக்கிட்டீங்களா? அப்போ இனிமேல் தெர்மல் கண்டக்டிவிட்டின்னு ஃபார்முலா வரணும்னாலே உங்களுக்கு இந்த ஃபார்முலா ஞாபகம் வரணும். H = dq/dt = k a dt/dx. ரைட்டா? 2019 யூனிட் ஆஃப் தெர்மல் கண்டக்டிவிட்டி. யூனிட் ஆஃப் தெர்மல் கண்டக்டிவிட்டி
ஏன் எனக்கு கரெக்டாக ஞாபகம் இருக்குன்னா அந்த வருஷம் தான் முதலாக எனக்கு ரிப்பீட்டர் கொடுத்தாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் 11th அண்ட் 12th தனித்தனியாக எடுத்துட்டு இருந்தேன். முதல் வருஷம் ரிப்பீட்டர் எடுக்கும் பொழுது அதுக்கு முன்னாடி இருந்த எல்லா ப்ரீவியஸ் இயர் ப்ராப்ளமும் டிஸ்கஸ் பண்ணும் பொழுது அந்த வருஷம் அந்த பேப்பரில் இந்த தெர்மல் கண்டக்டிவிட்டியோட யூனிட் கேட்டிருப்பாங்க. அது எப்படி சார் அந்த யூனிட் போடுறது? கே இப்போ எல்லாத்தையும் இங்கே ஜூல் பா, இது ஜூலு, டைமுக்கு 1 செகண்டு. கே தெரியாது. ஏரியா ஒரு மீட்டர் ஸ்கொயர், டெம்பரேச்சர் கெல்வின். பார் இந்த கே வேற, இந்த கே வேற, பை மீட்டர். இந்த மீட்டர் போயிடுச்சு. உங்களுக்கு தெரியும் தானே, ஜூல் பெர் செகண்ட் வாட்டு. வாட் ஈக்குவல் டு தெர்மல் கண்டக்டிவிட்டி மீட்டர் கெல்வின். எனக்கு இதான் வேணும். கேவோட யூனிட் வேணும்னா வாட் மீட்டர் இன்வர்ஸ் கெல்வின் இன்வர்ஸ். எப்படி கொண்டு வரன்றது தெரிஞ்சுக்கிட்டியா? மனப்பாடம் பண்ணக்கூடாது. யூனிட் ஆஃப் தெர்மல் கண்டக்டிவிட்டி வாட்டு, மீட்டர் இன்வர்ஸ், கெல்வின் இன்வர்ஸ் அப்படிலாம் சொல்லக்கூடாது. என்ன பண்ணியிருக்கணும்? மாற்ற தெரியணும். கே தான் வேணும்னா மற்ற எல்லாரும் இந்த பக்கம் எடுத்துட்டு வரணும். அப்போ யூனிட் ஆஃப் தெர்மல் கண்டக்டிவிட்டி வாட், மீட்டர் இன்வர்ஸ், கெல்வின் இன்வர்ஸ். கற்றுக்கிட்டீங்களா? இன்னும் ஒரு படி மேலே போயிட்டு டைமென்ஷன் ஃபார்முலாவும் உங்களுக்கு எழுத தெரியணும். வாட்டு எப்படி எழுதுவ? பவர் தானே வாட்டு, ஒர்க் பை டைம் தானே. ஒர்க்குக்கு ml ஸ்கொயர் டி பவர் -2 பை ஒரு டி. அப்போது வாட்டுக்கு பதிலாக ml ஸ்கொயர் டி பவர் -3. உங்களால் புரிஞ்சிக்க முடியுதா? இந்த டீயை மேலே கொண்டு போயிட்டேன். மீட்டர் இன்வர்ஸ் எல் இன்வர்ஸ், கெல்வினுக்கு கெல்வின்னா எம்மு ஒரு எல் போயிடும். டி பவர் -3 கே இன்வர்ஸ், ml டி பவர் -3 கே இன்வர்ஸ். இது இதோட டைமென்ஷனல் ஃபார்முலா. நல்லா கற்றுக்கிட்டீங்களா? இப்போ ஓகே. இப்போ இனிமேல் ஹீட் கரண்ட் ஃபார்முலா சொல்லுங்கப்பான்னு கேட்டால் அவங்க பதில் என்ன? நான் ரொம்ப நேரமாக இங்கேயே சுற்றிட்டு இருக்கேன், கவனித்து பார்த்துக்கிட்டே இரு. கேஏ டிடி பை டிஎக்ஸ், டெம்பரேச்சர் கிரேடியன்ட். ரைட். அடுத்தது ரொம்ப முக்கியமான வார்த்தை. இந்த லெசனில் எந்த கொஷின் வந்தாலும் இந்த வார்த்தை இல்லாமல் அந்த கொஷினை எழுத மாட்டாங்க. ஸ்டெடி ஸ்டேட்னு ஒரு வார்த்தை எழுதியிருப்பாங்க. ஸ்டெடி ஸ்டேட். ஸ்டெடி ஸ்டேட்னா என்னங்க சார்? ஸ்டெடி ஸ்டேட்னா இது ஒரு கண்டக்டர். இந்த கண்டக்டரில் நான் இங்கே ஹீட் பண்ணுறேன். அப்போ இந்த இடத்துல டெம்பரேச்சர் T1, இந்த இடத்துல டெம்பரேச்சர் T2, இங்கே டெம்பரேச்சர் T3, இங்கே டெம்பரேச்சர் T4, இங்கே டெம்பரேச்சர் T5. இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த போர்ஷனில் மேக்ஸிமம் ஹீட்டு போயிருக்கணும். அடுத்தது இந்த போர்ஷனில் மேக்ஸிமம் ஹீட்டு அதுக்கு மேலே அது என்னதான் ஹீட் பண்ணாலும் அதுக்கு மேலே ஹீட் ஆகாது. Temperature of different section of rod remains constant. Temperature of என் வார்த்தையை கவனி. Temperature of different sections of rod remains constant with time. இந்த டைம்குள்ளார இது மேக்ஸிமம் போயிருக்கணும், இந்த டைம்குள்ளார மேக்ஸிமம் போயிருக்கணும், இந்த டைம்குள்ளார மேக்ஸிமம் போயிருக்கணும். அது எல்லா டெம்பரேச்சரும் ஈக்குவலாக இருக்கணும். Temperature of different sections of rod remains constant with time. அப்படி இருந்தால் ஸ்டெடி ஸ்டேட்டு. இல்லை சரி, எனக்கு சரியாக புரியலை, விட்டுரு. கொஷினில் ஸ்டெடி ஸ்டேட்னா என்ன அர்த்தம்னா, ஒரு டைமுக்கு அப்புறம் எல்லா ஜங்ஷன்லேயும் டெம்பரேச்சர் கான்ஸ்டண்ட்டாக போயிடும், அவ்வளோதான். இதை வச்சு பெருசாக இங்கே ஒன்றும் பண்ண போகிறதில்ல. எல்லா கொஷின்லையும் ஸ்டெடி ஸ்டேட்னு ஒரு வார்த்தை இருக்கும், அதை பார்த்து ஏதோ நினச்சிக்காது. ஸ்டெடி ஸ்டேட்டில் இந்த கொஷின் கேட்பாங்க எப்போவுமேன்றது தான் உன்ட்ட சொல்ல வந்தது. டிஃப்ரெண்ட் செக்ஷன் இருக்குல்ல, ஒரு செக்ஷன் இருக்குது, 2 இருக்குது, 3 இருக்குது, 4 இருக்குது, 5 இருக்கு இல்லையா? 5 செக்ஷன்லேயும் டெம்பரேச்சர் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் டைமை பொறுத்து. அப்படி ஆகிறதுக்கு இன்ஃபனைட் டைம் ஆகும், ரொம்ப நேரம் ஆகும். அதான் ஸ்டெடி ஸ்டேட். ரைட்டா? நல்லா கற்றுக்கலாமா? அடுத்தது தெர்மல் ரெசிஸ்டன்ஸ். கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டே வாங்க. வழக்கம் போல தான் சண்டே ஈவினிங் அப்படிலாம் நினச்சிட்டு இருக்காது. இதுலேயும் ஒரு மார்க் நம்ம எடுத்துகிட்டு போகணும். எங்கே புரியலனாலும் ஸ்டாப் பண்ணி எப்பவும் போல் கிளாஸை ரொம்ப ஆக்டிவாக நல்லாவே கவனிங்க. ஸோ எந்த சோகமோ கஷ்டமோ எதுவும் இருக்கக்கூடாது. கொஞ்ச நாளைக்கு தான். ஸோ அடுத்த மாதம் இந்த நாளில் நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க, எக்ஸாம் நல்லா எழுதிட்டு வந்து. ரைட்டா? ஸோ அந்த சந்தோஷம் நிலைக்கணும்னா இந்த ஒரு 20 நாள் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். தெர்மல் ரெசிஸ்டன்ஸ். தெர்மல் ரெசிஸ்டன்ஸ். தெர்மல் ரெசிஸ்டன்ஸ்னா முதல்ல உங்களுக்கு எலக்ட்ரிக் ரெசிஸ்டன்ஸ் கற்றுக் கொடுத்துறேன். இது ஒரு கண்டக்டர். ரெசிஸ்டன்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு லென்த்து.
resistance is inversely proportional to area. R equal to rho L by A. இதெல்லாம் எங்க படிச்சீங்க? கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில படிச்சீங்க. யார் இந்த ரோ? எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி. அப்ப எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டிய மாத்தி எழுதணும்னா எல் பை சிக்மா ஏன்னு எழுதலாமா? எல் பை சிக்மா ஏ. ஏன்னா உங்களுக்கு புரியும். ரெசிஸ்டிவிட்டி ரெசிப்ரோக்கல் ஆஃப் கண்டக்டிவிட்டி. நான் என்ன தெர்மல்ல பேசலப்ப, இது எல்லாத்தையும் எங்க பேசிட்டு இருக்கேன்? எலக்ட்ரிசிட்டி லெசன்ல பேசிட்டு இருக்கேன். ஆல்ரெடி நானே தான் உனக்கு கற்றுக் கொடுத்தேன். 1-2 பேர் புதுசா வந்திருப்பீங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. இல்லைன்னா நீ அங்க படிச்சிருந்திருக்கலாம். எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி ரோ, அது பூட்டி சாவியேற்ற சொல்லுங்க. எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி சிக்மா, ரெண்டு ரெசிப்ரோக்கல். இதை பார்த்து அப்படியே காப்பி அடிக்க போறோம். தெர்மல் ரெசிஸ்டன்ஸ் ஒரு ராடு, இந்த ராடோட லென்த் வழக்கம் போல எல், ஏரியா ஏ. இதோட தெர்மல் ரெசிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும்? R is proportional to L, R is proportional to 1 by A. அப்போ R is proportional to L by A. இங்க ரோ போட்டு அதுக்கப்புறம் கண்டக்டிவிட்டி சிக்மா போட்டோம். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, ஒரு நிமிஷம். R equal to L by KA. கவனமா கவனிங்க. அங்க R equal to L by sigma A. எலக்ட்ரிசிட்டி லெசனும் இந்த லெசனும் ஒரே மாதிரி வரும். ஏன்னா ஏற்கனவே சொன்னனே, ஒரு நல்ல கண்டக்டர் கரண்ட்டையும் நல்லா கண்டக்ட் பண்ணும், ஹீட்டையும் நல்லா கண்டக்ட் பண்ணும். அங்க எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி, இங்க தெர்மல் கண்டக்டிவிட்டி. அப்ப இனிமேல் உங்ககிட்ட தெர்மல் ரெசிஸ்டன்ஸ்னு ரெண்டாவது ஃபார்முலா கேட்டா அப்படியே டக்குன்னு சொல்லுங்க. R equal to L by KA. L by KA. L be the length of a conductor. Rod. A area. K thermal conductivity. இது அப்படியே அந்த ஊர்ல யோசிச்சு பார்த்தீங்கன்னா L by sigma A. கத்துக்கிட்டீங்களா? அப்ப இது வரைக்கும் இந்த லெசன்ல நான் ரெண்டு ஃபார்முலா கத்து கொடுத்துருக்கேன். ஒன்னு ஹீட் கரண்ட், which mean dq by dt equal to KA T by L. என்ன சார் இது? முன்னாடி வேற ஏதோ போட்டீங்க, இப்போ ஏதோ T by Lன்னு எழுதுறீங்க. ஆமாம்பா, இடத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க மாத்திக்கோங்க. ஜெனரல் ஃபார்முலா dt by dx. இங்க டெம்பரேச்சர் பை லென்த், டெம்பரேச்சர், டிஸ்டன்ஸ், எக்ஸ் போட்டா என்ன, எல் போட்டா என்ன, விருப்பம் தானே. எதுக்கு இப்படி மாத்தி காமிக்கிறேன்னா, இது பார்த்துட்டு வேற ஏதோ ஃபார்முலா அப்படின்னு நினைச்சுக்காது. ஸோ டிடி பை டிஎக்ஸ் நீங்க டி பை எல்னு கூட எழுதலாம். கத்துக்கிட்டீங்களா? ரெண்டு ஃபார்முலா பேசிட்டோமா? இந்த ரெசிஸ்டன்ஸ் ஃபார்முலா ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுலயும் ராட்ஸ் ஆர் கனெக்டட் சீரிஸ் படிக்க போற, ராட்ஸ் ஆர் கனெக்டட் பேரலல் படிக்க போற. அங்க எப்படி RS equal to R1 plus R2 1 by RP அதெல்லாம் படிச்சீங்க அந்த மாதிரி. ரைட், கொஞ்சம் நல்லா கத்துக்கிறீங்களா? அடுத்து கேர்ஃபுல்லா இதுல எப்பவுமே ஒரு கொஷின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சம்ம சால்வ் பண்றது ரொம்ப ஈஸி. ஒரு சின்ன ஐடியா மட்டும். நிறைய ராட் எடுத்துட்டு போயிட்டு சீரீஸ்ல கனெக்ட் பண்ண போறேன். சீரீஸ்ல கனெக்ட் பண்ண போறேன்னா இது ஒரு ராடு, இது ஒரு ராடு, இது ரெண்டாவது ராடு, இது மூணாவது ராடு. இந்த மாதிரி வேற வேற ராட்ஸ் எடுத்துட்டு போயிட்டு கனெக்ட் பண்றேன். ரைட்டா? இங்க டெம்பரேச்சர் T1, இங்க டெம்பரேச்சர் T2, இங்க டெம்பரேச்சர் T3, T4, T5. கண்டக்டிவிட்டி நடக்கணும்னா எந்த டெம்பரேச்சர் அதிகமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? வாயை தரங்க. கண்டக்டிவிட்டி பாசிபிள்னா எந்த டெம்பரேச்சர் அதிகமா இருக்கணும்? T1 sir. T1 அதிகமா இருந்தாதான் கண்டக்டிவிட்டி பாசிபிள். இப்படி கண்டக்ஷன் நடக்கும். ரைட்டா? ஹை டெம்பரேச்சர்ல இருந்து தான் லோ டெம்பரேச்சருக்கு ஹீட் போகும். இதோட தெர்மல் கண்டக்டிவிட்டி K1, இந்த ராடோடது K2, இந்த ராடோடது K3, K4. இந்த ராடோட லென்த் L1, L2, L3, L4. ரொம்ப முக்கியமான விஷயம். இப்படி கேளுங்க. சீரிஸ் காம்பினேஷன்ல ஹீட் கரண்ட் சேமா தான் இருக்கும். எப்படி ரெசிஸ்டன்ஸ் சீரிஸ் படிச்சோம், சீரிஸ்ல கரண்ட் சேம்னு படிச்சோம், அதே மாதிரி இங்க ஹீட் கரண்ட் சேமு. ரைட்டா? இப்போ ஃபர்ஸ்ட் ஒன்னோடது என்ன? H1. இந்த ஒரு ஈக்குவேஷனை எழுத தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா
எந்த மாதிரி சம் வந்தாலும் உங்களால சால்வ் பண்ண முடியும். இப்போ உங்களால உணர முடியுதா? ஃபர்ஸ்ட் ராடோடது H1, செகண்ட் H2, தேர்டு H3, ஃபோர்த் H3. இது எப்படி எக்ஸ்பிரஷன் போடணும்னு சொல்லி தரவா? ஹெச்சுக்கு என்ன ஃபார்முலா? K A dt. dtனா நான் எப்படி எழுதுறேன்னு பாரு. ஹை டெம்பரேச்சர் மைனஸ் லோ டெம்பரேச்சர் பை லென்த். எழுத தெரியுதா? ஹெச்சுக்கு KA dt by dx. அப்ப H1 K1A இங்க dtக்கு பதிலா ஃபைனல் மைனஸ் இனிஷியல் போடக்கூடாது, ஹை மைனஸ் லோ எழுதணும். பை அதோட லென்த் K2A T2 மைனஸ் T3 பை L L2 இது L1. ஏன் சார் ஏக்கு மட்டும் வெறும் ஏஎன்னே போட்டு வரீங்க? ஏன்னா லென்த் லென்த் டிஃபரா கொடுத்தாங்கன்னா இந்த லெசன்ல இருக்கிற சம்மை பொறுத்த வரைக்கும் ஏரியா சேமா தான் கொடுப்பாங்க. அடுத்தது எழுதுங்க. K3A T3 மைனஸ் T4 பை L3. அடுத்த ஈக்குவேஷன். இப்போ இந்த மாதிரி எழுத தெரிஞ்சதுன்னா ஏதாவது ஒரு வேல்யூ மிஸ் ஆயிருக்கும். T1 கொடுத்துருப்பாங்க, T3 கொடுத்துருப்பாங்க, T2 தெரியாது. K1 தெரியும், K2 தெரியும், L1 தெரியும், L2 தெரியும், T2 மட்டும் தெரியாது. அப்ப என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் ரெண்டு ஈக்குவேஷனை மட்டும் சால்வ் பண்ணி T2 கண்டுபிடிக்கலாம். இதான் இங்க ப்ராப்ளம் ஐடியா. ஹீட் கரண்ட் சேமா இருக்கும். ராட்ஸ் ஆர் கனெக்டட் இன் சீரீஸ். ஹீட் கரண்ட் சேம். அந்த ஹீட் கரண்ட்டுக்கு எக்ஸ்பிரஷன் எழுத தெரியணும். நான் திரும்பவும் சொல்றேன், ஃபைனல் மைனஸ் இனிஷியல் இங்க போடக்கூடாது, ஹை மைனஸ் லோ தான் எழுதணும். கத்துக்கிட்டீங்களா? இப்ப எல்லாரும் கிளியர் தானது? இதே மாதிரி சம் நிறைய இருக்கும், ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோ. K1 K2 K3 K4 யாருன்னு பார்த்துக்கோ. L1 L2 L3 யாருன்னு பார்த்துக்கோ. டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் T1 மைனஸ் T2, T2 மைனஸ் T3, T3 மைனஸ் T4. அவங்க ரெண்டு பேருக்கு என்ன டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ்னு பார்த்துக்கணும். ரைட்டா? அடுத்தது எப்படி நீங்க ரெசிஸ்டன்ஸ்ல சீரிஸ் காம்பினேஷன் RSக்கு பதிலா R1 plus R2. இது 10th படிச்சிருக்கீங்க, 12th படிச்சிருக்கீங்க. when two resistors are connected in series, அப்ப R1 plus R2. நான் என்ன சொல்றேன்னா, இங்க ஒரு ராடு கனெக்ட் ஆயிருக்கு, இங்க ஒரு ராடு கனெக்ட் ஆயிருக்கு. ஆக்சுவலா அப்ப இதுக்கு பேரு சீரிஸ் காம்பினேஷன் அர்த்தம். அடுத்து கனெக்ட் ஆயிருக்கு. இதோட கண்டக்டிவிட்டி K1, கண்டக்டிவிட்டி K2, லென்த் L1, லென்த் L2. கரெக்ட் தானே? அப்ப RS equal to R1 plus R2. எலக்ட்ரிசிட்டியில என்ன ஃபார்முலா படிச்சியோ அதே தான் இங்க தெர்மல் கண்டக்டிவிட்டியில, அதே R1 plus R2. ஒரு சின்ன விஷயம் கேர்ஃபுல்லா கவனிங்க. இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லி கொடுத்தேன், ஆருக்கு பதிலா L by KAன்னு கத்து கொடுத்தேன். ஆருக்கு பதிலா L by K வா? அப்போ RS equal to R1 plus R2 சொல்லி கொடுத்தனா? இந்த RSக்கு நம்ம எப்படி எழுதலாம்? இந்த RS வேணும்னா இப்போ ஒரு நிறைய ராடு கனெக்ட் பண்ணிருக்கு. அப்ப எல்லா ராடோட லென்த்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. and so on by இந்த K எல்லா ராடோட K ஈக்குவலன்ட் A. நான் இப்ப RSக்கு எழுதியிருக்கேன். பொறுமையா பாரு, நான் 2-3 டைம் சொல்லி தரேன், பயப்படாத. R1க்கு பதிலா L by KA, 1ன்றதுனால 1 ஏரியா சேம், 2ன்றதுனால L2 by K2A. இது எஃபெக்டிவ் ரிசல்ட்ன்றதுனால டோட்டல் லென்த் L1 plus L2 plus L3 அப்படியே வந்துரும் by K equivalent A. K equivalent A எப்படி எழுத தெரியுதா உங்களுக்கு? பை எல்லா ராடையும் டோட்டல் லென்த் என்ன வரும்? இப்போ இந்த சம்ல எல்லாமே ஆட் பண்ணிக்கிறது தான் டோட்டல் லென்த். எல்லா கேவும் சேர்ந்து ஒரு கே வரணும். அந்த கே தான் K equivalent. K equivalent ஏரியா A. இந்த ஏரியா, இந்த ரெண்டு ஏரியாவும் காமனா எடுத்து அடிச்சு தூக்கி போட்டுருங்க. நான் யாரை தேடி போயிட்டு இருக்கேன்னா K equivalent தேடி போயிட்டு இருக்கேன். அப்ப K equivalent வேணும்னா நீங்களே நிதானமா யோசிங்க. இந்த K equivalent அந்த பக்கம் போயிடும். மேல ஃபுல்லா L1 plus L2 plus L3 up to Ln வரைக்கும் இருக்கும். பை இந்த டேர்ம் எல்லாம் அப்படியே கீழே இறங்கிரும். அதனால L1 by K1, L2 by K2 and so on. தயவு செஞ்சு இந்த ஃபார்முலாவை அவ்வளோ நல்லா படிங்க. இப்போ என்ன தெரியுமா கொஷின்? ரெண்டு ராடு சீரீஸ்ல கனெக்ட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் ராடோட K1 கொடுத்துட்டேன், ரெண்டாவது ராடோட K2 கொடுத்துட்டேன், L1 L2 கொடுத்துட்டேன். அது ரெண்டும் சேர்ந்து K ஈக்குவலண்டா இருக்கும்.
இவ்வளோ இம்பார்ட்டன்ட் பை. ஸோ L1 + L2 + L3 அப் டு Ln 2 ராடாக இருந்தால் L1 + L2 வச்சுக்கோ, 3 இருந்தால் + L3 வச்சுக்கோ, எத்தனை இருக்கோ அத்தனை. இப்போ ஒரு சின்ன ஐடியா மட்டும், ஒருவேளை எல்லா லென்த்தும் சேமா இருந்தா என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க இந்த ஃபார்ம்ல? எல்லா லென்த்தும் சேமா இருந்தா L1 L2 L3 L4 எல்லா லென்த்தும் சேமா இருந்தா நிதானமா யோசி, மேல ஒரு NL, கீழே L காமனா வெளில எடுத்துடலாம். 1/K1 1/K2 எவ்வளோ இருக்கோ அவ்வளோ. LL போயிடுச்சு. இதான் மெயின் ஃபார்முலா. இதான் மெயின் ஃபார்முலா. ஆனா கண்டிஷன் இருக்கு. கண்டிஷன் என்ன தெரியுமா? 2 ராடோட லென்த் சேமா இருந்தா இதுவும் L தான், இதுவும் L தான்னா நீ இந்த ஃபார்முலாக்கு போகணும்னு அவசியம் இல்லை. தோதான் இருக்கு N/1/K1. அப்ப லென்த் சேமா இருந்தா தெர்மல் கண்டக்டிவிட்டியோட ரிசல்டன் வேணும்னா N/1/K1 1/K2. இப்போ ஒரு கொஸ்டின் உங்ககிட்ட, when two rods are connected in series, K1 K2ன்றது தெர்மல் கண்டக்டிவிட்டி, find the K equivalent. ரொம்ப அழகா சொல்லிடலாம், டக்குன்னு சொல்லிடலாம். 2K1 K2 K1 + K2. இந்த மாதிரி சம்லாம் ரொம்ப ஈஸியா வரும். ஏன்னா என்னக்கு பதிலாக 2ன்னு கொடுத்துருங்களேன். ஒருவேளை அவங்க K1ஓட வேல்யூ ஒரு 4, K2ஓட வேல்யூ ஒரு 6, அப்ப 2 × 4 × 6/10 48/10 4.8 கண்டிப்பா கேட்கலாம். அப்ப K ஈக்குவலண்ட்டுக்கு 2 ஃபார்முலா படிச்சிருக்கும். நான் திருப்பி எழுதி காட்டுறேன் உங்களுக்கு. K ஈக்குவலண்ட் வேணும்னா கவனமா கவனி, சின்ன ட்விஸ்ட். ஏன்னா அடுத்து ஒரு ஃபார்முலா வரப்போகுது, இதுக்கு அப்படியே தலைகீழ வரும். அப்ப K ஈக்குவலண்ட்னா மேல L இருக்கணும், L1 + L2 + L3 அப் டு எவ்வளோ பை இங்கே Lலே ஆரம்பிக்கணும், L1/K1 L2/K2 L3/K3 அண்ட் so on. எல்லா லென்த்தும் சேமா இருந்தா என்ன ஃபார்முலா? 1/K1 1/K2 அப்படியே போயிட்டே இருக்கும். 2 ராட் மட்டும் இருந்ததுன்னா 2K1 K2 K1 + K2. ஒரு நிமிஷம் அப்படியே டைம் போட்டு படிங்க. இப்ப சீக்கிரம் படி. அதாவது இந்த சம்மை எப்ப யூஸ் பண்ணிக்கணும்? ராட்ஸ் ஆர் கனெக்டட் இன் சீரிஸ். அதுல ரெசிஸ்டார்ல எப்படி RS கேட்குறாங்களோ இங்க K ஈக்குவலண்ட் கேட்பாங்க. ஏன்னா இங்க யாருப்பா ஹீரோ? தெர்மல் கண்டக்டிவிட்டி தானே ஹீரோ. அங்க எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் ஹீரோ, இங்கே தெர்மல் கண்டக்டிவிட்டி. பெரும்பாலும் இங்கே கேட்க போகிறது எல்லாம் தெர்மல் கண்டக்டிவிட்டி. ராட்ஸ் ஆர் கனெக்டட் இன் சீரிஸ், ராட்ஸ் ஆர் கனெக்டட் இன் பேரலல், இந்த மாதிரி சம்மில் K ஈக்குவலண்ட் கேட்டுருவாங்க. கற்றுக்கிட்டீங்களா? எல்லாருக்கும் புரிஞ்சிச்சா? புரியலன்னா வாயை தர, தெரியல சார், இன்னொரு டைம் கற்றுக் கொடுங்க. எங்கே புரியல அப்படியே அமைதியாக இருந்துடாது. ஒரு கொஷின் வந்துட்டா நமக்கு லாபம். K ஈக்குவலண்ட் கற்றுக்கிட்டீங்களா? ஓகே. ஒரு ரெஃப்ரெஷ்காக சின்னதாக ஒரு ரிவிஷனு அப்படியே பார்த்துட்டே வாங்க. முதலாக நான் பேசினது ஹீட் கரண்ட் பற்றி பேசினேன். திரும்ப நான் எழுதுறதுக்கு முன்னாடியே ஃபார்முலா யோசிச்சுக்கோங்க. dq/dt = என்ன சொல்லி கொடுத்தேன்? KA dt/dxன்னு சொல்லி கொடுத்தேன். யூனிட் பார்த்துக்கோங்க, வாட் மீட்டர் இன்வெர்ஸ் கெல்வின் இன்வெர்ஸ். ரைட்டா? அடுத்தது தெர்மல் ரெசிஸ்டன்ஸுக்கு என்ன ஃபார்முலா சொன்னேன்? L/KAன்னு சொன்னேன். K தான் தெர்மல் கண்டக்டிவிட்டி. ராட் சீரீஸ்ல கனெக்ட் ஆயிருந்தா ஹிண்ட் என்னன்னா ஹீட் கரண்ட் சேமு. இந்த ஹிண்ட்டை பார்த்துக்கோ. அங்கிருந்து நம்ம போற இடம் ராட்ஸ் ஆர் கனெக்டட் இன் சீரீஸ்ல K ஈக்குவலண்ட் கேட்டிருந்தாங்கன்னா ஜெனரல் ஈக்குவேஷன் மேலே L இருக்கணும், அடுத்தது Lலே ஸ்டார்ட் ஆகணும், L1/K1 L2/K2 அண்ட் so on. அதே எல்லாமே சேம் லென்த்தாக இருந்தா 1/K1 1/K2 அண்ட் so on. 2 ராட் மட்டும் ஸ்பெசிஃபிக்காக கொடுக்குறாங்கன்னா 2K1 K2 K1 + K2. ஞாபகத்துக்காக நான் திரும்ப சொன்னேன். ஓகே, அடுத்தது இவ்வளோ நேரம் பேசினதை விட ஒரு நிமிஷம். இப்போ இவ்வளோ நேரம் 100% இம்பார்ட்டன்ட்னா இப்போ பேச போகிற இந்த ஜங்ஷன் டெம்பரேச்சர் 110% இம்பார்ட்டன்ட். ஒரு 10% கூட படிச்சாகணும். டாபிக் வந்து ஜங்ஷன் டெம்பரேச்சர் ரொம்ப ஈஸியாக கற்றுக்க முடியும். ஜங்ஷன் டெம்பரேச்சர், ஒரே நிமிஷம். இந்த ஐடியா சொல்லி கொடுத்துட்டு ஒரு சம் அனுப்பி விடுறேன் குரூப்பில். யார் வேணாலும் ட்ரை பண்ணி ஆன்சர் சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இந்த சம். ஜங்ஷன் டெம்பரேச்சர் முதல்ல இதுக்கு ஒரு ஐடியா கற்றுக்கோங்க. இது ஃபர்ஸ்ட் ராடு.
இது 2வது ராடு. வேற கலர்ல போட்டுக்கிறேன். இது 2வது ராடு. இந்த சொல்லு பே. சார் ஒரு 5 செகண்ட்ஸ் போட்டு திருப்பியும் ஜாயின் பண்ணிக்குவா சார். போயிட்டு வாடா. ஏன் கொஞ்சம் என்னாச்சு? பிரேக் ஆகுற மாதிரி இருக்கு. இல்ல எனக்கு பிரேக் ஆகுற மாதிரி. இல்ல சார் எனக்கு தான் பிரச்சனை நினைக்கிறேன். ஒரு 2 மினிட் போயிட்டு வாடா. சார் எனக்கும் பிரேக் ஆகுற மாதிரி இருக்கு சார். பிரேக் ஆகுதா? பிரேக் ஆகுது சார். ஆமா சார். இருங்க பே. பயங்கரமா பஃபர் ஆகி வருது சார். பா ஒரு நிமிஷம் இருங்க. அப்ப நான் வெளியில போயிட்டு உள்ள வரேன். இருங்க. டேய் நீங்க எல்லாம் இங்கே இருங்க. தப்பு என்கிட்ட இருந்தா நான் வெளில போயிட்டு வரேன். ஒரே நிமிஷம். எப்பயில இருந்து? இப்போ கொஞ்ச நேரம் ஆகுது சார். ஒரு 10 மினிட்ஸ். டேய் அதெல்லாம் அப்பயே சொல்லலாம்ல. நான் இப்ப சவுண்ட் எப்படி இருக்கு? சவுண்ட் செக் பண்ணிக்கோ. தர்ஷன், சஞ்சய். இப்போ கிளியரா கமல்? ரைட். அந்த மாதிரி இன்கன்வீனியன்ஸ் இருந்தா டக்குன்னு ஸ்டாப் பண்ணிருங்க. பாருங்க 10 நிமிஷமா கஷ்டப்பட்டுட்டு உட்காந்துருக்கீங்க. அப்படியே இல்லைனாலும் வெளியில போயிட்டு உள்ள வந்து ட்ரை பண்ணலாம். சரியில்லைன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு கூட கிளாஸ் எடுத்துக்கலாம். பட் கஷ்டப்பட்டுலாம் உட்காரக்கூடாது. ஏதாவது திரும்ப சொல்லணுமா? யாருக்காவது ஏதாவது திரும்ப சொல்லணுமான்னு கேட்டேன். ஏன் சம்திங் வென்ட் ராங் ஸ்க்ரீன் ஷேரிங். ரைட் பே. இருங்க மறுபடியும் நான் வெளில போயிட்டு உள்ள வரேன். இப்ப சவுண்ட் எப்படிப்பா இருக்கு? ரைட் பே. ஸ்க்ரீன் செக் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீன் கிளியரா? ஓகே சார். ஓகே. யாருக்காவது ஏதாவது திரும்பி சொல்லணுமான்னு கேட்டனே. சார் அந்த ரிவிஷன் சொன்னீங்களா சார், அது மட்டும் கொஞ்சம் திருப்பி சொல்லுங்க சார். ரைட் பே. வேற எபில இருந்து தான் சார். ஓகே. வேற யாருக்காவது திரும்ப சொல்லணுமா? கரோலின் உனக்குமா? அவை பிரீதா, மோனிஷ் திரும்ப சொல்லணுமான்னு கேட்டேன். அந்த ரிவிஷனுக்கு அப்புறம் ராம் கோகுல், சஞ்சய், கைலாஷ், தர்ஷா. இல்ல சார். ரைட் பே. ஓகே. இப்போ ரிவிஷன்ல இப்போ இவ்வளோ நேரம் பேசின எல்லா ஃபார்முலாவும் திருப்பி பேசணும். அப்படியே பார்த்துக்கோங்க. ஹீட் பற்றி பேசின dq/dt, ka/dt/dx அதுக்கான யூனிட் ஏற்கனவே சொன்ன ஃபார்முலா. ரெசிஸ்டன்ஸ் L/Ka சீரீஸ்ல கனெக்ட் ஆகிருந்ததுன்னா ஹீட்டு சேமு. K ஈக்குவலண்ட் வேணும்னா L1 + L2, அதாவது ராட்ஸ் ஆர் கனெக்டட் இன் சீரீஸ்ல K ஈக்குவலண்ட் வேணும்னா L1 + L2 + L3 up to Ln by L1/K1, L2/K2, L3/K3 அப்படியே போயிட்டே இருக்கும். கண்டிப்பா மறந்துடாத, இது எல்லாருக்கும். ஏன்னா இப்ப சொல்லித்தர போற ஜங்ஷன் டெம்பரேச்சர்ல எல்லுக்கு பதிலாக K/Lன்னு வரப்போகுது. வருஷம் பசங்க பண்ற தப்பு. ராட்ஸ் ஆர் கனெக்டட் இன் சீரீஸ்ல L/Kன்னு வச்சு சம போடணும். ஜங்ஷன் டெம்பரேச்சர்ல K/Lன்னு வச்சு சம போடணும். அதுக்கு தான் முன்னாடியே ஒன்று சொல்லிட்டேன், அந்த தப்பை பண்ணாதன்ட்டு. இல்லைனா நீ எக்ஸாம் ஹாலில் போயிட்டு டெரிவேஷன் போட்டுட்டு இருக்க முடியாது. இப்போ இந்த ஃபார்முலா வந்து டெரிவேஷன் உனக்கு தெரியும்னா கூட அதுக்குன்னு ஒரு 20 செகண்ட் 30 செகண்ட் வேஸ்ட் பண்ணிட்டு உட்கார முடியாது. டக்குன்னு ஃபார்முலா எழுதணும்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு குருட்டு ஐடியாவை ஞாபகம் வச்சுக்கணும். அது ரைட்டு தப்புலாம் நம்ம பேச வேண்டாம். அங்கே செம்ம கரெக்டாக போடுறோமா இல்லையான்றது தான் நமக்கு முக்கியம். காம்படிட்டிவ் பொறுத்த வரைக்கும் ஃபார்முலா மெமரைஸ் பண்ணுறதுக்குன்னு ஏதாவது ஒரு குறுக்கு வழியை நம்ம தேடிக்கிட்டே தான் இருக்கணும். உனக்கு என்னெல்லாம் தோணுதோ, எப்படியெல்லாம் நீ உன் ஸ்டைலில் யோசிக்கிறியோ அந்த மாதிரி. ரைட். அங்கேருந்து போக போகிற இடம் ஜங்ஷன் டெம்பரேச்சர். சரி, இது கொஞ்சம் நல்லா சொல்லி கொடுங்களேன். ஜங்ஷன் டெம்பரேச்சர் ஒரு டைம் சொல்லித்தர புரியுதான்னு பாரு, இல்லைன்னா சார்னு கூப்பிட்டுரு.
கோணலாக போட்டேன். ஜங்ஷன் டெம்பரேச்சர். அப்போ இந்த கொஷினையும் கோணலாகவே சொல்லி கொடுத்துறேன். ரைட் பை ஜங்ஷன் டெம்பரேச்சர். இந்த ரெண்டு ராடும் சந்திக்கக்கூடிய இந்த இடம் தான் ஜங்ஷன். T1 T2 இந்த டெம்பரேச்சர் T. இந்த T தான் ஜங்ஷன் டெம்பரேச்சர். இந்த ராடோட லென்த் L1, இந்த ராடோட லென்த் A2, இதோட தெர்மல் கண்டக்டிவிட்டி K1, இதோட தெர்மல் கண்டக்டிவிட்டி K2. ரெண்டு ராடோட ஏரியா A தான். யாராவது ஒரு சின்ன ஐடியா சொல்லுங்க பே. இந்த சீரீஸ்னு பார்த்துட்டாலே டக்குன்னு உனக்கு தோண வேண்டியது என்னவா இருக்குன்னு சொல்லு. உங்கள்ட்ட தான் கேட்குறேன். 2 ராட்ஸ் ஆர் கனெக்டட் சீரீஸ்னாலே இமீடியட்டா உனக்கு ஏதோ ஒன்று தோணணும். என்ன தோணணும்? K equal to அது இல்லப்பா, ஹீட் கரண்ட் சேம். இதான் ஆரிஜின். ஹீட் கரண்ட் சேம். அப்போ ஃபர்ஸ்ட் ராடோடது H1, செகண்டோடது H2. பை யாராவது H1 எழுத ட்ரை பண்றீங்களா? H1 KA. அப்போ K1 H1ன்றதுனால T1 மைனஸ் T. பொறுமையா அங்க நடக்கிறத உணருங்க. T1 மைனஸ் T பை லென்த் L1. தெரியுதா உங்களுக்கு? அதே ஃபார்முலா தான். KA dt by dx தான். எனக்கு தேவையான மாதிரி என் ராடுக்கு தகுந்த மாதிரி இந்த இடத்துல நான் மாற்றி எழுதியிருக்கேன். என்னோட ராடில் ஃபர்ஸ்ட் டெம்பரேச்சர் T1, செகண்ட் T2. இப்போ உங்களோடதுல இப்போ மாற்றி எழுதுங்களேன். K2A T மைனஸ் T2. ஏன்டா அப்படி எழுதியிருக்கோம் சார்? T2-வை விட T தான் பெருசு. ஏன்? T1 இனிஷியல் டெம்பரேச்சர் ரொம்ப ஹையாக இருந்தால் தான் இந்த பக்கம் வரும். T2 ரொம்ப லோவாக இருந்தால் தான் அந்த பக்கம் போகும். அப்போ ஜங்ஷன் டெம்பரேச்சர் T1க்கும் T2க்கும் நடுவில் தான் இருக்கும். இது 100, இது 20ன்னா பெட்வீனில் தான் ஆன்சர் இருக்கும். கரெக்டாக அதுக்காக 60 தான் இருக்கணும்லாம் அவசியம் இல்லை. என்ன வேணாலும் இருக்கலாம். ஸோ இதை சால்வ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஜங்ஷன் டெம்பரேச்சர் கொண்டு வர போகிறோம். ரைட்டா? சரி, என்ன பண்ண போகிறோம்? இந்த K1 இந்த ஏவை கேன்சல் பண்ண போகிறோம். உள்ளே மல்டிப்ளை பண்ண போகிறோம். சரி, வேணா பண்ணி காமிக்கிறேன். K1 T1 by L1 மைனஸ் K1 T by L1 K2 T மைனஸ் K2 T2 by L2. தப்பு பண்ணுறேன். இங்கே ஒரு L2 போட்டிருக்கணும். இதுக்கு தனியாக ஒரு மைனஸ் போட்டு K2 T2 by L2 போட்டிருக்கணும். ரைட்டா? அதுக்கப்புறம் இந்த T எல்லாத்தையும் ஒரு பக்கம் எடுத்துகிட்டு போயிடணும். இந்த T2 அதெல்லாம் ஒரு பக்கம் எடுத்துகிட்டு வந்துடணும். இங்கே பாருங்க, K1 T1 by L1. இந்த டேர்ம் அப்படியே இந்த பக்கம் வந்தால் ப்ளஸ்ஸு K2 T2 by L2. இங்கே K2 T by L2. இவன் அப்படியே அந்த பக்கம் போச்சுன்னா ப்ளஸ்ஸு K1 T by L1. அவ்வளோதான். யாரை தேடி போயிட்டுருக்குன்னா டீயை தேடி போயிட்டுருக்கோம். ஜங்ஷன் டெம்பரேச்சர் டீயை காமனாக வெளில எடுத்துருங்க. டீயை காமனாக எடுத்துகிட்டு மீதி பாருங்கள். நான் எப்படி எழுதுறேன்னு பாரு. K1 by L1 இன்ட்டு T1 K2 by L2 இன்ட்டு T2 பை இங்கே பக்கம் இருக்கிறதுலாம் இந்த பக்கம் வந்துடும். K1 by L1 ப்ளஸ் K2 by L2. நான் வந்துட்டு முன்னாடியே என்ன சொன்னேன்? ஜங்ஷன் டெம்பரேச்சரில் K by Lன்னு வரும், சீரீஸ் காம்பினேஷனில் L by Kன்னு வரும். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஒரு நிமிஷம் பாரு. இன்னும் ஒரு 4-5 டைம் இந்த ஃபார்முலா நான் திருப்பி எழுதி காட்டுறேன் பாரு. ஓகே, ஜங்ஷன் டெம்பரேச்சர் இது நான் 2 ராடுக்கு தான் எழுதியிருக்கேன். யாராவது 3 ராடு இருந்தால் சொல்லுங்க பார்க்கும். 3 ராடாக இருந்தால் என்ன ஆகும் இந்த ஃபார்முலா? ஏன் வாயை திறக்க மாட்டேற? சண்டேன்னு லீவ் விட்டியா வாய்க்கு? பதில் சொல்லு. ப்ளஸ் K3 L3 by இன்ட்டு T3. கீழே ஒரு K3 L3. அவ்வளோதானே? இப்போ 3 ராடு இருந்தா K3 L3 T3. இங்கே K3 by L3. எத்தனை ராடு இருக்கோ அத்தனை ராடு ஜங்ஷன் டெம்பரேச்சருக்கு. ரைட், திரும்ப ஒரு டைம் ஃபார்முலா பாருங்க. ஜங்ஷன் டெம்பரேச்சர் வேணும்னா மேலே K1 by L1 இன்ட்டு T1 வரணும். இங்கே K2 L2 இன்ட்டு T2 வரணும். பை அதே மாதிரி K1 by L1 ப்ளஸ் K2 by L2. இதே அங்கே K ஈக்குவலன்ட் எழுதும் பொழுது நான் பக்கத்தில் ரெண்டுத்தையும் எழுதி வச்சுருக்கேன். ஒரு 4-5 டைம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. Lல இருக்கணும். இங்கே L1 by K1 ப்ளஸ் L2 by K2 ப்ளஸ் L3 by K3 அண்ட் ஸோ ஆன். இது சீரீஸ் காம்பினேஷனில் K ஈக்குவலன்ட்டு. இது சீரீஸ் காம்பினேஷனில் ஜங்ஷன் டெம்பரேச்சர்.
தப்பு பண்ண மாட்டேல்ல? ஓகே. இப்போ அடுத்த கண்டிஷன் பாருங்களேன். ஒருவேளை 2 ராடோட லென்த் சேமா இருந்தா, பொறுமையா பாருங்க. 3 கண்டிஷன் தான். முடிச்சுட்டோம்னா ரொம்ப பக்கத்துல வந்துட்டோம் நம்ம. சார் சொல்லு பா. சார் ஒரு கொஸ்டினை பார்த்து அது எப்படி சீரிஸா இல்ல ஜங்ஷனான்னு கண்டுபிடிக்கிறது சார்? டேய், சீரிஸ்ல கனெக்ட் ஆயிருந்தா தான்டா ஜங்ஷன் டெம்பரேச்சரே கண்டுபிடிக்க முடியும். இப்போ இது ரெண்டும் என்ன காம்பினேஷனு? இது ரெண்டும் என்ன காம்பினேஷனு? சீரிஸ் தானே? சீரிஸ். அப்ப ஜங்ஷன் டெம்பரேச்சர் எங்க இருக்கும்? இந்த இடம் தானே? நடுவுல. ரெண்டும் ஒரே கொஷின் தான். ரெண்டும் சீரிஸ் கொஷின் Yes, தான். sir. இது கே ஈக்குவலன்ட் கண்டுபிடிக்கிறது. இப்ப இந்த 2 ராடு K1 K2, இந்த 2 ராடும் சேர்ந்து ஒரு ஆன்சர் கே ஈக்குவலன்ட் என்னவா இருக்கும்? அது ரைட் சைடுல இருக்கிற ஃபார்முலா. 2 ராடோட ஜங்ஷன் டெம்பரேச்சர் எங்க இருக்கும்? புரியுது சார். லெஃப்ட் சைடுல இருக்கிற ஃபார்முலா. அவ்வளவுதான். அடுத்து Okay. நிதானமா கவனிங்க. ஒருவேளை 2 ராடோட லென்த்தும் சேமா இருந்தா என்ன சார் ஆகும்? சேமா இருந்தா என்ன ஆகும்? நீங்களே யோசிங்க. இந்த L1 L ஆகும், இந்த L2 L ஆகும், காமனா வெளில வரும். இந்த L1 L ஆகும், இந்த L2 L ஆகும், காமனா வெளில வரும். அப்படியே கேன்சல் பண்ணிட்டா L விட்டுட்டு எழுதிருங்க. லென்த் சேமா இருந்தா L விட்டுட்டு எழுதிருங்க. K1 T1 plus K2 T2 by K1 plus K2. லென்த் சேமா இருந்தா. அடுத்த கேள்வி, லென்த்தும் சேமா இருக்கு, தெர்மல் கண்டக்டிவிட்டியும் சேமா இருக்கு. அப்படி யோசிக்காம உங்களால சொல்ல முடியும். இந்த கே எல்லாத்தையும் வெளில அடிச்சிட்டிங்கன்னா T1 plus T2 by 2 ஆயிடும். T1 plus T2 by 2 ஆயிடும். எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் இந்த மெயின் ஃபார்முலால இது வரைக்கும் சம் வந்ததே இல்லை. இந்த பெரிய ஃபார்முலால லென்த் சேமா இருக்கிற சம்மு தான் கேட்டிருக்காங்க. அதிகபட்சம் கே சேமா இருக்கிற சம்மு. எல்லாமே லென்த் டிஃபர் ஆகுது, கேவும் டிஃபர் ஆகுதுன்ற மாதிரி சம்மெல்லாம் இதுக்கு முன்னாடி நம்ம பார்க்கல. இருந்தாலும் அது தெரிஞ்சு வச்சுக்க நல்லது. அதான் மதர் ஃபார்முலா. அங்கிருந்து கண்டிஷன் ஃபார்முலா தான் இது ரெண்டுமே. K1 T1 plus K2 T2 by T1 plus T2. ரைட்டா? ஒரு சின்ன சம் பாருங்களேன். ஒரு ராடு, இந்த ராடோட டெம்பரேச்சர் இங்க 90 டிகிரி, லென்த் L தான். இன்னொரு ராடு, அதோட லென்த் L தான். இந்த இடம் 30 டிகிரி. ஃபைண்ட் த ஜங்ஷன் டெம்பரேச்சர். ரொம்ப முக்கியமான விஷயம். தெர்மல் கண்டக்டிவிட்டி ஒன்று 4, இன்னொன்று 6. இப்போ நீ எப்படி யோசிக்கணும்? லென்த் சேமா இருக்கு. அப்போ வாத்தியார் என்ன சொன்னாரு? K1 T1 K2 T2 by T1 தப்பு பண்றேன். K1 plus K2. ஆமா, K1 plus K2 K1 plus K2 K1 4 90 6 30 by 10. 4 9 36 6 3 18 by 10. 0 8 6 14க்கு 4 மீதி 1 3 1 4 1 5 by 10. அப்போ பார்த்தீங்களா 54 டிகிரி. பாரு, இது 90. 64. ஆமா, இது 30. அப்போ இது 54 டிகிரி. இதே சம்ம கேட்குறேன். 2 கேவும் ஈக்குவலா இருந்தா 60 டிகிரி. கரெக்டா 90 plus 30 by 2. சரிதானா? ஒருவேளை கே ஈக்குவலா இருந்தா 90 plus 30 by 2. ஏன்னா கேவும் ஈக்குவல், எல்லும் ஈக்குவலா இருந்தா T1 plus T2 by 2. ரைட்டா? ஒருவேளை எல் மட்டும் சேமா இருக்கு, கே டிஃபரா இருக்குன்னா ஃபார்முலா K1 K2 K1 T1 plus K2 T2 by K1 plus K2. ஒரு சம் அனுப்பி விடுறேன் பாருங்க. எங்கேயோ பார்த்த ஞாபகம் இருக்கிறது. எங்கே பார்த்தேன் என்றுதான் தெரியவில்லை. தேடிக்கொண்டிருக்கிறேன். ஒரு நிமிஷம். ஆகாஷ்ல சம் நம்பர் 31. அப்படியெல்லாம் குரூப் பாருங்க. நேத்து கிளாஸ்ல, முந்தா நாள் கிளாஸ்ல எலக்ட்ரிசிட்டி எடுத்துட்டு இருந்தேன் அந்த பசங்களுக்கு. அவனுங்களுக்கு போட வேண்டிய கொஷின்ஸ் எல்லாம் உன் குரூப்ல போட்டேன். ரொம்ப நேரமா கொஷினை பாருங்கடா. அவன் சின்ன பசங்க, எவனும் பதில் சொல்ல பயப்பட மாட்டானுங்க. என்ன சொல்றது, கம்முனே இருக்கானுங்க, பதிலே சொல்ல மாட்டானுங்க. என்ன ஆச்சுன்னு பார்த்தா அப்புறம் இன்னொரு குரூப்ல போட்டிருக்கேன். இந்த சம் யாராவது சொல்லுங்க. குரூப் பாருங்க. 4 ராட்ஸ் சேம் மெட்டீரியல். ஏன் இந்த கொஷின் அனுப்பிச்சு விட்டேன்னா, ஒரு சின்ன ஹிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்காக. சேம் மெட்டீரியல்னா நீங்க தான் உணரணும் கே சேமு, தெர்மல் கண்டக்டிவிட்டி சேம். ஏன்னா நாலும் ஒரே மெட்டீரியல் தானே. சேம் கிராஸ் செக்ஷனு, ஏ சேமு,
அண்ட் சேம் லென்த்து எல் சேமு. த டெம்பரேச்சர் ஆஃப் த ஜங்ஷன் கேட்குறாங்க. 10 செகண்ட் தான் உன் டைம். டக்குன்னு ஆன்சர் அடிங்க. 45 டிகிரி. 45 டிகிரின்னு சொல்லியிருக்கேன். பை எல்லாருமே பார்த்துருக்கியா முதல்ல? நீ பார்த்துருக்கியான்றது நான் செக் பண்ணுறேன் இருங்க. யார் பார்க்கலன்னோ? மோனிஷ், கைலாஷ் பார்த்துட்டு, கரோலின், அவ்வை பார்த்துட்டீங்க, தர்ஷன், கமல், ராம் கோகுல், சஞ்சய், தர்ஷா, எபி, ரைட் பை, பிரதீக்ஷா, பேர் என்னம்மா? பிரதீக்ஷா, பிரீதா, பிரீதா தானேம்மா? ரைட் மேம். ஏன்னா அந்த கிளாஸில் பிரதீக்ஷானவர்கள் பிரதீக்ஷா பிரீதா அப்படி கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. இப்போ 45 டிகிரி வருதான்னு பாருங்க. இந்த இடம் 0 டிகிரி, இந்த இடம் 30 டிகிரி, இந்த இடம் 60 டிகிரி, இந்த இடம் 90 டிகிரி. எல்லாமே சேம்ன்றதுனால T1 + T2 + T3 + T4 by 4. 9 6 15 3 18 by 4 45 டிகிரி. ரைட்டா? அப்படி ஸ்டே பண்ணிட்டு இருங்க. அதோ வரேன், இன்னொரு சம் அனுப்பி விடுறேன். ரேடியேஷன் சம்மு, வியன்ஸ் லா சம்மு, ஸ்டீஃபன்ஸ் லா சம்மு எல்லாம் தூக்கிட்டாங்க. அதெல்லாம் நீ எதுவும் போட தேவையில்ல. தெரியுதா? இந்த ஒரு சம் மட்டும், தெர்மல் கண்டக்டிவிட்டி ரிலேட்டட் சம் மட்டும் போட்டு வைங்க. அந்த மாதிரி ரேடியேஷனு, வியன்ஸ் லா, ஸ்டீஃபன்ஸ் லா, அது எது வந்தாலும், ஏன்னா இப்போ இது நம்மள்ட்ட இருக்கிறது பழைய பிடிஎஃப், அந்த சம்லாம் உள்ளே இருக்கும். அதெல்லாம் போட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு உட்காந்துருக்காது. சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன்று என்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிட்டு பண்ணு. ஏன்னா இருக்கிறத படிக்கவே நமக்கு நேரம் கிடையாது. இந்த சம் பாருங்க, பிரமாதமான சம். இந்த சம்முக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சம் நம்பர் 18. டக்குன்னு எல்லாரும் பார்த்துருங்க. இது ஜங்ஷன் இந்த மாதிரி இருக்கு. இதோட தெர்மல் கண்டக்டிவிட்டி 3K, 2K, K, 100 டிகிரி சென்டிகிரேட், 50 டிகிரி சென்டிகிரேட், 0 டிகிரி சென்டிகிரேட். இந்த இடம் ஜங்ஷன் டெம்பரேச்சர் எனக்கு தெரியாது. பதில் சொல்லுங்க. இது 3 ராட் இருக்கு. எப்படி கண்டுபிடிப்பீங்க? சார் ஒரே பாயிண்ட்ல 3 அட்டாச் ஆயிருக்குது. ஒரே பாயிண்ட்ல 3 அட்டாச் ஆயிருக்கு. ஆமா சார் 200/3. 200/3. எக்ஸ்பிளைன் பண்ணுங்க பா. எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஃபார்முலா போட்டியா? சார் சார் லென்த் வந்து சேமா, ஆனா K வந்து டிஃபரன்ஸ் சார். சோ K1 K2 K1 T1 + K2 T2 by K1 + K2 அந்த ஃபார்முலா வச்சு by K1 + K2 + K3. உங்களால உணர முடியுதா இந்த சம்ம? ஏன் K1 + K2 + K3? ஆமா, லென்த் சேம்னா உங்களுக்கு क्वेश्चनல கொடுத்திருக்காங்க. பா சேம் டைமென்ஷன் 3 ராட், சேம் டைமென்ஷன். டைமென்ஷன்ன்றது என்னன்னா ஏரியாவும் சேம், லென்த்தும் சேம்ன்றது சொல்லாம சொல்லியிருக்காங்க, அவ்வளவுதான். அப்படி எல்லாருமே போட்டு பாருங்க. முதல்ல நீங்க பேர் வச்சுக்கணும். இந்த K1, அப்ப இது K2, இது K3, அப்ப இது T1. எங்க K2 இருக்கோ அங்க T2 கொடுங்க. இது K2வும் அதை T3ன்னு மாத்தி கொடுத்துறாதீங்க, வம்பா போயிடும். யாரை வேணாலும் K2வா எடுத்துக்கோ, ஆனா அந்த ஜங்ஷன்ல இருக்கிறது என்னவா இருக்கணும்? T2வா இருக்கணும். இது K3, இது T3. எல்லாருக்குமே ஆன்சர் 200/3 வருதான்னு பாருங்க. யாருக்கா தெரியாம? தர்ஷா வருதாமா? அவை வருதாமா? பிரீதா ஆன்சர் கிடையாதுன்னு பாருங்க. எபி கிடைச்சிச்சாடா? சஞ்சய் கிடைச்சிச்சா? ரைட். இப்போ மாட்ட போறீங்க பாருங்களேன். எல்லாரும் மறுபடியும் குரூப் பாருங்க. இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் தான் சம்மு. எப்படி அப்ரோச் பண்றீங்கன்றது உங்களுக்கு ஒரு டெஸ்ட். பட் டெம்பரேச்சர் ஆஃப் இன்டர்ஃபேஸ்னாலும் ஜங்ஷன் டெம்பரேச்சர்னாலும் ஒண்ணுதான். தர்ஷன் இதுக்கு ஆன்சர் வந்துச்சா? 200/3. ரைட். ராம்கோகுல் ஒன்று வந்துச்சடா? கைலாஷ், கமல் உங்களுக்கு, கரோலின் வந்துச்சாமா? ரைட். இப்போ அனுப்பிச்சிருக்கிற சம் பாருங்க. இப்போ அனுப்பியிருக்கிற சம்மு
56 சம் நம்பர் 56 ஜங்ஷன் டெம்பரேச்சர் கேட்குறாங்க. லென்த் டிஃபர் ஆகிருக்கு, கே டிஃபர் ஆகிருக்கு, டெம்பரேச்சர் டிஃபர் ஆகிருக்கு. அப்போ நீங்கள் தான் அதை சால்வ் பண்ணணும். K1/L1 into T1 மெயின் ஃபார்முலா K1/L1 into T1 plus K2/L2 into T2 by K1/L1 plus K2/L2. ரைட்டா? நல்ல வேலை நமக்கு ப்ராக்டிஸ்க்கு இந்த மாதிரி ஒரு சம் கிடச்சிது. லென்த்தும் டிஃபர் ஆகிருக்கணும், கேவும் டிஃபர் ஆகிருக்கணும். அப்போ ஜங்ஷன் டெம்பரேச்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? ஆன்சர் பே 60 டிகிரியா சார்? 60 டிகிரியா சார் என்ன கேட்குறியா கைலாஷ்? வந்துச்சு சார். ரைட் பே 60 டிகிரி. மற்றவங்களுக்கு 60 Sir, டிகிரி 60 sir. ரைட். சூப்பரா ஆன்சர்மே 60. அவ்வளோதான். 60 sir. ரைட் பே. கற்றுக்கிட்டீங்களா எல்லாருமே? இந்த மாடல் வந்தால் போட்டுருவீங்களே. ரொம்ப இம்பார்ட்டன்ட். தெர்மல் கண்டக்டிவிட்டியில் தவிர்க்க முடியாத ஒரு மாடல் அது. எப்போ பார்த்தாலும் கேட்டுனே இருக்கிற சம் தான் அது. இதே மாதிரி நிறைய கொஷின் இருக்கும், வேர்டிங்ஸாக இருக்கும், டயக்ராம் இல்லாதவும் இருக்கும். அப்போ அந்த மாதிரி கொஷினையும் நீங்கள் பார்க்கறது ரொம்ப நல்லது. ரைட்டா? ஒரே நிமிஷம். சம் நம்பர் 37 சால்வ் பண்ணிடுங்க. என்ன பண்ண போகிறோம்? சண்டே தானே, ஜாலியாக போவோம். ஒரு 4 சம்மாவது கற்றுட்டு போகலாம். யாராவது வெளில போகிறதுக்கு அதை கமிட் வச்சிருக்கியா? அப்படியே இருந்தால் கொஞ்சம் தள்ளி போட்டுக்குப்ப. 37 ட்ரை பண்ணு. இதில் எல்லாரும் சம் நம்பர் 37 எல்லாருமே எடுத்துக்கோங்களேன். அதில் ஒரு சின்ன ட்விஸ்ட்டு. தெர்மல் கண்டக்டிவிட்டி ஆஃப் காப்பர் ஈக்குவல் டு 9 டைம்ஸ் ஆஃப் தெர்மல் கண்டக்டிவிட்டி ஆஃப் ஸ்டீலு. கரெக்டாக டெம்பரேச்சர் ஆஃப் ஜங்ஷன் தான் கேட்டிருக்காங்க. இப்போ டெம்பரேச்சர் ஆஃப் ஜங்ஷனு, ஆனால் லென்த்து மாறுது, கே மாறுது, டெம்பரேச்சர் மாறுது. அதே பழைய ஃபார்முலா தான். இப்போ இந்த சம்மை எப்படி சால்வ் பண்ணணும்னா K1/L1 into T1 K2/L2 into T2 by K1/L1 plus K2/L2. ஃபார்முலா கரெக்டாக இருக்குன்னு பார்த்துக்குங்க. இதில் K1க்கு பதிலாக காப்பர் வச்சுக்கோங்களேன். காப்பர் வச்சுக்கோங்க. அப்போ இந்த இடம் 9K2ன்னு வந்துருமா? K1க்கு பதிலாக 9K2 by L1க்கு பதிலாக 18, T1க்கு பதிலாக 100. எல்லாரும் ஃபர்ஸ்ட் பாரை பாருங்க பா. ஃபர்ஸ்ட் பார்ல T1, ஃபர்ஸ்ட் பாரோட L1, ஃபர்ஸ்ட் பார் தான் K1, அது 9 டைம்ஸ் ஆஃப் K2. சப்ஸ்டிட்யூட் ஒழுங்கா பண்ணணும். K2க்கு K2 தான், T2 0, L2 6 by K1/L1. K1/L1னா K1க்கு பதிலாக 9K2 by 18 plus K2, K2க்கு பதிலாக K2 தான், by L2க்கு பதிலாக 6. அவ்வளோதான். இந்த டேர்ம் ஃபுல்லாக போயிடும் 0ன்ட்டு. அப்போ மேலே 9 9 2 9 18 1 2 2 52. அப்போ மேலே 50K2, மேலே 50K2. அடுத்தது கீழே வந்து 9 9 2 9 18 K/2 சாரி K2/2 plus K2/6. எல்சிஎம் எடுத்துக்கோ 6, 3K2 plus K2 4K2/6 அப்படிங்க போட்டுக்கோங்க. 4K2/6. K2 போயிடுச்சு. 2 4 6 150/2 75 வந்தா ரைட்டு. இங்கே ஆப்ஷன் இருக்கான்னு தேடுங்க. ஆப்ஷன் 1 மாட்டிக்கிச்சு. இப்போ என்ன பண்ணுறோன்னு தெரியுதா? எப்போ பார்த்தாலும் K1 K2 டேரெக்டாக கொடுத்துட்ருப்பாங்க, அப்படிலாம் நினைக்கக்கூடாது. சரி K1 = 4, K2 = 7 அப்படி இல்லை. காப்பரோடது 9 டைம்ஸ் ஸ்டீலாக இருக்கலாம். அப்போ K காப்பர் = 9 டைம்ஸ் ஆஃப் K ஸ்டீலு. அப்போ நீ என்ன பண்ணணும்? K1 K2ன்னு எடுத்துக்கிட்டா கூட K1 = 9 டைம்ஸ் ஆஃப் K2. யாருக்காவது சம் புரியாமல் இருக்கா? 37 மட்டும் இன்னொரு டைம் ட்ரை பண்ணி பாரு, நல்லா கற்றுக்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் மாடல் அது. சார் சொல்லுப்பா.
காப்பர் ஸ்டீல் தவிர மத்த வேற எதுவும் கேட்க மாட்டாங்களா? அப்படிலாம் சொல்ல முடியாது பை. யாருக்கு எது வேணாலும் கேட்கலாம். காப்பர், ஸ்டீலு, என்ன மெட்டல் வேணாலும் கொடுக்கலாம். இத்தனை டைம் வேணாலும் சொல்லலாம். அதுக்கு தகுந்த மாதிரி டேட்டாவை நீங்க கரெக்டா எடுத்து பழகிக்கணும்னு சொல்றேன். ரைட்டா? கிளியரா எல்லாருக்குமே ஆமா அர்த்தம் போலாமா? ரைட் பை. ஸோ இவ்வளோ நேரம் நீங்க கத்துக்கிட்டது ராட்ஸ் ஆர் கனெக்டட் சீரீஸ்ல ஜங்ஷன் டெம்பரேச்சர் எல்லாமே கத்துக்கிட்டீங்க. டைம் 6:18 பை. 6:40 45க்குலாம் போயிடலாம். கொஞ்ச நேரம் பை. பக்கத்துல ஏதாவது வாட்டர் பாட்டில் இருந்தால் எடுத்துக்கோ, நீ குடி. கொஞ்ச நேரம் இதோ முடிஞ்சிச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம் கொஸ்டின் பேப்பர் பாரு, இந்த தெர்மல் கண்டக்டிவிட்டியில் ஒன்று ஜங்ஷன் டெம்பரேச்சர் கேட்கலாம், இல்லைனா கே ஈக்குவலன் கேட்கலாம். அந்த ஆலனில் கொஸ்டின் மார்க் பண்ணி தரேன், போகும்போது நைட் உட்காந்து அதை சால்வ் பண்ணி பார்த்துரு. சொல்யூஷன் குரூப்பில் மேலே இருக்கும், இல்லைனா என்கிட்ட கேட்டு வாங்கிக்கோ. அடுத்தது ராட்ஸ் ஆர் கனெக்டட் இன் parallel. கமல், உங்களுக்கு இந்த கான்செப்ட் ஃபுல்லாக கிளியர் தானே? ரைட். சம்ல ஆன்சர் வந்துச்சா? ரைட்ஸ். ராட்ஸ் ஆர் கனெக்டட் இன் parallel. பை இந்த இடத்துலையுமே ஒரு சின்ன ரகசியம் கற்றுக்கிட்டா போதும். ராட்ஸ் ஆர் கனெக்டட் இன் parallel. இது ஒரு ராடுன்னா இந்த ராடோட லென்த் L, தெர்மல் கண்டக்டிவிட்டி K1, ஏரியா A1. அடுத்தது ரெண்டாவது ராடு K2 L, மூணாவது ராடு K3 L, நாலாவது ராடு K4 L, இது மூணாவது ஏரியா A3, நாலாவது A4. உனக்கு நேரம் புரிஞ்சிருக்கணும் சார். சீரீஸ் காம்பினேஷன்னா லென்த் டிஃபர் ஆகுது, ஏரியா சேமா சம் கொடுக்குறாங்க. பேரலல்னா கண்டிப்பா எல் சேமா தான் இருக்க முடியும். இல்லைன்னா எப்படிப்பா நீங்க வந்து பேரலா கனெக்ட் பண்ண முடியும்? இப்போ எப்படி யோசிச்சு பாரு, ஒரு ராடு பெருசா இருக்கு, ஒரு ராடு சின்னதா இருக்கு, எப்படி பேரலா கனெக்ட் பண்ண முடியும்? அப்ப கண்டிப்பா பேரலல்னா எல் சேமா இருக்கும். ஏரியா மேபி சேமாவும் இருக்கலாம், சேமா இல்லாமலும் இருக்கலாம். ஆனா ஏரியாவை நம்ம சேமா இல்லாம தான் ஃபார்முலா போட்டு அப்புறம் A1 = A2 போட்டாதான் நம்ம கரெக்டா வரும். அப்ப ஏரியா டிஃபர்னே நான் எடுத்துக்கிறேன். இப்ப தெர்மல் கண்டக்டிவிட்டி வழக்கம் போல டிஃபர். ரைட்டா? பை இதுல யார் சேமா இருப்பான்னு நினைக்கிறேன்? யாரோ ஒரு ஆள் சேமா இருப்பாங்க. யார் அது? எல்ல விட்டுரு, வேற ஒரு ஆள். இந்த பக்கம் டெம்பரேச்சர் T1, இந்த பக்கம் டெம்பரேச்சர் T2, லென்த் L. யாராவது படிங்க, இது என்ன சொன்னேன்? என்னாச்சு இன்னைக்கு உனக்கு? ஏன் யாரும் சரியா பதில் சொல்ல மாட்டேற? நல்லா தானே ஆக்டிவா தானே இருப்பீங்க. இந்த dt/dxனா என்னன்னு சொல்லி கொடுத்தேன்? டெம்பரேச்சர் கிரேடியன்ட். டெம்பரேச்சர் கிரேடியன்ட்னா இந்த டயகிராமுக்கு டெம்பரேச்சர் கிரேடியன்ட் எழுதுங்க. T1 ஹை, T2 லோ, L சேம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா parallel இருந்தா டெம்பரேச்சர் கிரேடியன்ட் சேமா இருக்கும். நீ நல்லா பாரு, ஃபர்ஸ்ட் ராடோட T1 T2 L சேமா, ரெண்டாவது ராடோடது அதானே, மூணாவது அதானே, நாலாவது அதானே. இந்த விஷயத்தை தான் இங்க நீங்க கத்துக்கணும்னு சொன்னேன். டெம்பரேச்சர் கிரேடியன்ட் சேமா இருக்கும், டெம்பரேச்சர் கிரேடியன்ட் சேமா இருக்கும், T1 - T2/L சேமா இருக்கும். ரைட்டா? அப்படியே கதைக்குள்ளார போயிடுமா? இங்க வாங்க. parallel காம்பினேஷன்ல ஃபார்முலா என்ன சொல்லி கொடுத்தேன்? 1/R equivalent equal to 1/R1, 1/R2 and so on சொல்லி கொடுத்தோம். Rக்கு பதிலா L/KA ஜெனரல் ஈக்குவேஷன். பொறுமையா பாரு, எப்படி சப்ஸ்டிட்யூட் பண்றேன்னு பாரு. இந்த 1/R equivalent, 1/R equivalentக்கு பதிலா Lக்கு பதிலா L தான், ஏன்னா ஒரு எல்லாத்தையும் சேம் தான். Kக்கு பதிலா K ஈக்குவலண்ட், Aக்கு பதிலா தான் நிறைய ஏரியா, ஏன்னா எல்லா ஏரியாவும் மாறுதுல்ல, A1 + A2 + A3. 1/R1க்கு பதிலா L/K1 A1, 1/R2க்கு பதிலா L/K2 A2. சரிதானா? எல்லா லென்த்தையும் அடிச்சு காலி பண்ணிருங்க. ரெசிப்ரோக்கல் இருக்கிற எல்லாத்தையும் மேல மேல கொண்டு போங்க. அப்ப இங்க இருந்து எனக்கு K ஈக்குவலண்ட் வேணும்னா K ஈக்குவலண்ட் A1 + A2 + A3, கீழே இருக்கிறது அப்படியே நான் மேல கொண்டு போயிட்டேன், ஈக்குவல் டு K1 A1 + K2 A2.
ரைட்டா? ஸோ ஃபைனலாக எனக்கு கே ஈக்குவலண்ட் தான் வேணும். இப்போ ஃபார்முலா ஃபைனலாக கற்றுக்கோங்க. parallel காம்பினேஷனில் கே ஈக்குவலண்ட் வேணும்னா k1a1 k2a2 by a1 plus a2 எத்தனை இருக்கோ அத்தனை. ஒருவேளை k3 a3 இருந்தா ஒருவேளை a3 இங்கே அவ்வளோதான். இப்போ உன்னால் உணர முடியுதா? சீரிஸ் காம்பினேஷனில் கே ஈக்குவலண்ட், parallel காம்பினேஷனில் கே ஈக்குவலண்ட். தெர்மல் ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் கலோட் சொல்லுவேன். இன்ட்யூட்டிவ் அது சார். எனக்கு மட்டுமா இல்ல எல்லாருக்குமான்னு தெரியல. எப்படி இருக்கு சார்? எனக்கும் அப்படிதான் சார் சார் எனக்கும் அப்படிதான் சார் வருது. ஒரே நிமிஷம் பாப்பா, நீனா ஒரு நிமிஷம் டிவி ஆஃப் பண்ண, டிவி ஆஃப் பண்ண. ஒரு 5 நிமிஷம் வைஃபை விட்டு விட்டு கிடைக்குது. ஒரு 10 நிமிஷம் முடிஞ்சிச்சு, கிளாஸ் முடிய போகுது. இப்போ என் சவுண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஓகே சார். இது எவ்வளவு நேரமா இருக்கு? 1 minute தான் சார். 1 minute ரைட். அது மாதிரி இருந்தால் சொல்லிடுங்க. இல்லை டிவியும் வைஃபைல தான் போயிட்டு இருக்கு, இதுவும் வைஃபைல ஒர்க் பண்ணுறதுனால ஒருவேளை பத்தாமல் இருந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். சரி பை, இப்போ எனக்கு பிரச்சனை இல்லைல்ல, பார்த்துக்கலாமா? தோ முடிய போகுது, ஒரு 5 நிமிஷத்தில் போயிடலாம். நீங்கள் பாவமாக தான் இருக்கு உங்களை நினைச்சாலும், என்ன பண்ணுறது? ஸோ கே ஈக்குவலன் k1a1 ப்ளஸ் k2a2 ப்ளஸ் k3a3 பை a1 ப்ளஸ் a2 ப்ளஸ் a3. சரி, ஒருவேளை இந்த டெரிவேஷன் புரியலனாலும் கவலைப்படாது. ராட்ஸ் ஆர் கனெக்டட் இன் பேரலல் k1a1 ப்ளஸ் k2a2 ப்ளஸ் k3a3 பை a1 ப்ளஸ் a2 ப்ளஸ் a3. தெரியாம கீழே k1 ப்ளஸ் k2 ப்ளஸ் k3ன்னு போட்டுறாத. நான் என்ன சொல்ல வரேன்னு தெரியுதா உனக்கு? மேலே இருக்கிற ஃபார்முலால k1 ப்ளஸ் k2 ப்ளஸ் k3லாம் எழுதுனீங்க டினாமினேட்டரில். இங்கேயே அந்த மாதிரி பண்ணிட்டேன்னா என்ன வருது? அதனால் ஃபார்முலாஸை படிக்கும்பொழுது ரொம்ப நுணுக்கமாக கம்பேர் பண்ணி படிக்க கற்றுக்கணும். ஒருவேளை இந்த சம்மில் எல்லா ஏரியாவும் ஈக்குவலாக இருந்தால் என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? k1 ப்ளஸ் k2 ப்ளஸ் k3 ஏரியா வெளில எடுத்துட்டேன், எல்லா ஏவும் சேமாக இருக்குது, பை 3a. நான் 3 மட்டும் போடுறதுனால பை 3a. அப்போ k1 ப்ளஸ் k2 ப்ளஸ் k3 பை 3a. 4 இருந்தால் பை 4, 5 இருந்தால் பை 5, என்ன இருந்தால் பை என்ன. அப்போது எல்லா ஏரியாவும் சேமாக இருந்தால் k1 ப்ளஸ் k2 அண்ட் ஸோ ஒன் பை என்னன்னு கற்றுக்கணும். எத்தனை இருக்கோ அத்தனை, அவ்வளோதான். ஸோ இந்த தெர்மல் கண்டக்டிவிட்டி தெர்மல் ஃபிசிக்ஸ் லெசன் ஃபுல்லாகவே முடிஞ்சிருச்சு. ஒரு 5 நிமிஷம் மட்டும். சவுண்ட்லாம் கரெக்டாக இருக்குல்ல? ஒரு ரிவிஷன் கொடுக்கலான் இருக்கேன். சவுண்ட் கரெக்டாக இருக்கா? எஸ் சார். ரைட் பை. இப்போ தெர்மல் கண்டக்டிவிட்டியோ இந்த டாப்பிக்கோட சிம்பிள் வந்து கே. dq by dtனா ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் ஹீட். ஜென்ரல் ஃபார்முலா KA dt by dx. கேவோட யூனிட்டு வாட், மீட்டர் பவர் -1, கெல்வின் பவர் -1. டைமென்ஷன் பார்த்துக்கோங்க, டக்குன்னு ஞாபகம் இல்லை எனக்கு. mlt பவர் -3 k இன்வெர்ஸ்னு நினைக்கிறேன். ml வேணாம், அந்த பம்பே வேண்டாம், நீ போட்டு பார்த்து போட்டுக்கோ. ரைட்டா? வாட் மீட்டர் இன்வெர்ஸ் கே இன்வெர்ஸ். இது தெர்மல் கண்டக்டிவிட்டி. அடுத்தது தெர்மல் ரெசிஸ்டன்ஸ் L பை KA, L பை KA. மொத்தம் 3 ஃபார்முலா தான். புரிய வைக்கிறது தான் உனக்கு இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. ராட்ஸ் ஆர் கனெக்டட் இன் சீரீஸ். சீரீஸ்னா ஹீட் கரண்ட் வந்து சேமு. இதில் கே ஈக்குவலண்ட் வேணும்னா ரொம்ப தெளிவாக இருங்க, மேலே L இருக்கணும். L1 ப்ளஸ் L2 ப்ளஸ் L3 அப் டு Ln பை அதே Lலே ஸ்டார்ட் ஆகணும். L1 பை K1, L2 பை K2 அண்ட் ஸோ ஒன். இது கே ஈக்குவலண்ட். ஒருவேளை லென்த் எல்லாம் சேமாக இருந்தால் n பை 1 பை K1 1 பை K2. ரெண்டு ராடு மட்டும் இருந்தால் 2K1 K2 பை K1 ப்ளஸ் K2. இதுலேயும் செம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கோ, நம்ம பேப்பரில் இந்த செம்ம இருக்குது. அடுத்தது ஜங்ஷன் டெம்பரேச்சர் வேணும்னா T. ஜங்ஷன் டெம்பரேச்சர் மெயின் ஃபார்முலா எழுத கற்றுக்கோங்க. K1 பை L1 இன்ட்டு T1, K2 பை L2 இன்ட்டு T2 பை அதே கேல ஸ்டார்ட் ஆகணும். K1 பை L1 ப்ளஸ் K2 பை L2. இது லென்த்து கே எல்லாம் டிஃபர் ஆகி இருந்தால் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஒருவேளை லென்த்து சேமாக இருந்தால் நீங்கள் சொன்ன மாதிரி K1 T1 K2 T2 பை கம்ப்ளீட் பண்ணுங்கள். K1 ப்ளஸ் K2வா, L1 ப்ளஸ் L2வா? L தான் சேம் ஆயிடுச்சு இல்லையா, அதனால் K1 ப்ளஸ் K2. ஒருவேளை L K ரெண்டுமே சேமாக இருந்தால் T1 ப்ளஸ் T2 பை 2ன்னு கற்றுக்கணும். கற்றுக்கிட்டீங்களா? அடுத்தது ராட்ஸ் ஆர் கனெக்டட் இன் பேரலல்ல ஏரியா டிஃபராக இருக்கும்,
டெம்பரேச்சர் கிரேடியன்ட் கான்ஸ்டன்டா இருக்கும். அதனால கே ஈக்குவலன்ட் இங்க தான் நீங்க ஜாக்கிரதையா எழுதணும். கே ஈக்குவலன்ட் கடைசி என்னப்பா சொன்னேன்? K1 A1 K2 A2 and so on by A தான் கீழே வரணும். A1 plus A2 plus A3 அப்படியே தெரியாம K1 போட்டுறாத. இப்போ இந்த இடத்துல K1 plus K2 போட்டல ஜங்ஷன் டெம்பரேச்சர்ல அந்த பழக்க தோஷத்துல கீழே K1 plus K2 போட்டுறாத. பேரலல்ல மட்டும் A1 plus A2 தான். ஏரியா எல்லாம் சேமா இருந்தா K1 K2 and so on by N. முக்கியமா இந்த டாபிக்கை பொறுத்த வரைக்கும் இந்த Y ஷேப் சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க வேணா ப்ரீவியஸ் பேப்பர் எடுத்து பார்த்துக்கோங்க. இந்த சம் தான் அவ்வளோ அழகா கேட்பாங்க. இப்போ இங்க ஒரு 80 டிகிரி, இங்க ஒரு 20 டிகிரி, இங்க ஒரு 30 டிகிரி, எல்லா லென்த்தும் சேமு. ஸோ இந்த இடம் வந்து ஒரு 4, இந்த இடம் வந்து ஒரு 3, இந்த இடம் வந்து ஒரு 2, இந்த மாதிரி கேட்கலாம். இல்லை எல்லா கேவும் சேமா இருக்கு, உடனே எல்லா கேவும் சேமா இருந்தால் 100, 130, 130 by 3ன்னு போட்டு போயிட்டே இருப்பீங்க. T1 plus T2 plus T3 by 3ன்னு. கே இருந்ததுன்னா K1 T1 plus K2 T2 plus K3 ஏகப்பட்ட மாடல் இருக்குப்ப. இது வந்து H equal to H1 plus H2ல கூட நம்ம போடலாம். ஏன்னா இங்க போறது Hனா கிர்ச்சாஃப்ல யூஸ் பண்ணி H1 plus H2ல போடலாம். அங்கெல்லாம் போனா குழப்பி பண்ணிட்டு தான் உன்னை ஃபார்முலாக்குள்ளார நான் அடக்கி வச்சிருக்கேன் இப்படி. இல்லைனா H தனியா எழுதணும், H1 தனியா எழுதணும், H2 தனியா எழுதணும், அதுக்கப்புறம் ஈக்குவேட் பண்ணி எடுத்துட்டு வரணும். அங்க போனாலும் இதான் ஆன்சரா வரும் லாஸ்டா. அதுக்கு சிம்பிளா நம்ம இப்படியே கத்துட்டு போயிடலாம். ரொம்ப முக்கியமான விஷயம், ஃபார்முலா மறந்துடாது. அந்த K1 plus K2வா, L1 plus L2வா, A1 plus A2வா, அது இது டக்குன்னு நீங்க ஞாபகம் வச்சுக்கணும்னா நீங்க யார் கூடயாவது இந்த ஃபார்முலாவை நீங்க பேசணும், டிஸ்கஸ் பண்ணணும். எப்படின்னா ஒரு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் யாரா அப்படி இருக்குல்ல, இல்லை வீட்டில் யாரா இருக்காங்கன்னா ராட்ஸ் ஆர் கனெக்டட் சீரிஸ் படிச்சோமா, இதுல வந்து கே ஈக்குவலன்ட் கேட்டிருக்காங்க. கே ஈக்குவலன்ட் வேணும்னா